இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புக் ஆஃப் ஃபீலிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த புக் ஆஃப் ஃபீலிங்கிற படம் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அப்பாகலிப்டிக் வேர்ல்டு இருக்கும். அப்பாகலிப்டிக் வேர்ல்டுனா அந்த உலகமே அழிஞ்சு போன ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் நம்ம ஹீரோ மட்டும் தனித்தனியாக போராடுவார். எதுக்காகனா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், அதாவது மீதி செத்தது போக மீதி இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு தூதுவம் வேணும். அப்புறம் அவங்க வேறு கெட்ட வழியை தேடி போகாமல் அவங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்ல வழியில் போகணும், நேர்மையான வழியில் போகணும், ஆண்டவன் ஒதுக்குற வழியில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் வச்சுருப்பார். அந்த பைபிளை கொண்டு அந்த ஒரு லைப்ரரி இருக்கும். ஈஸ்ட் பக்கமாக ஒரு வெஸ்ட்டு பக்கமாக லைப்ரரி இருக்கும். அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அங்கே தான் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே அந்த புக்கை அச்சிட்றதுக்கான அந்த பிரிண்டர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் இந்த புக்கை கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே நல்ல வழிக்கு போவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவில் கேங்கில் இருக்க ஒரு லீடர் இருப்பான். அந்த புக்கும் எனக்கு மட்டும் தான் வேணும், அதில் இருக்கிறது யாருக்கிட்டையுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த அப்பாகலிப்டிக் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பைபிள் மட்டும்தான் இருக்குது. அது நம்ம ஹீரோக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு புக்கு மட்டும் என்கிட்ட வந்துருச்சுன்னா, அவன் புக்கை தேடி தேடி பார்த்தாங்கல்ல, எந்த புக்குமே கிடைக்கல. இந்த புக்கு மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா அந்த மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்புறம் எல்லாருமே எனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஹீரோ தடுக்க வர்றாரு. அந்த புக்கை அவர் வழியில் கொண்டு போயிருக்காரு. ஆனால் வில்லன் தான் இடையில பூந்துடுறான். அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொள்றாங்க. கடைசியில் அந்த புக்கில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஹீரோவோட மைண்டில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த பைபிளில் போய் சம்மந்தப்பட்ட அதில் இருக்க எல்லா பேஜோட வசனமும் நம்ம ஹீரோவோட மூளையில் தான் இருக்கும். கடைசியில் ஹீரோவே அந்த பிரிண்டர் ஆஃபீஸுக்கு போய் அவர் சாகிற தருணத்தில் அவர் மைண்டில் இருக்க பைபிளோட ஒவ்வொரு வசனத்தையும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அது அந்த புக் ஆஃப் ஃபீலிங்கிற படத்தோட கதையாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதோடய ஃபைட் சீனே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். டென்சல் சூப்பராகவே அசதிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்ற படத்தோட இந்த படம் சும்மா மிரட்டி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.